ஆனா நம்முடைய எதிர்பார்ப்புக்கு மேல ஒரு எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? தேவன் என்னிலே என்ன எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னிலே இந்தந்த காரியங்களே என்னவா இருக்கிறது என்று சொல்லி தேவ எதிர்பார்ப்பை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த தேவனுடைய எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்ற ஆரம்பிக்கும் பொழுது, தேவன் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நிம்மதியை கொடுக்கிறவராக இருக்கிறார். புரியுதுங்களா? எல்லாம் கிடைச்ச பிறகு இல்லைங்க, எல்லா வசதி வாய்ப்பு கிடைச்ச பிறகு இல்லைங்க, குடும்பத்தில் எப்போதுமே சமாதானம் இருக்கும்போது இல்லைங்க. ஆனால் தேவனது எதிர்பார்ப்பை அறிந்து கொண்டு, அதுவும் குறிப்பாக தேவன் என்னிலே எதிர்பார்ப்பது என்ன என்று சொல்லி the expectation of God, இதை நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் அறிந்து கொள்ளும்போது நம்ம நிம்மதியை எவனும் பிசாசு எடுத்து போக முடியாது. பாபிலோன் அரசனான நேபுகாத் நேச்சர் அவன் என்ன பண்றான்? எருசலேம் மேல படையெடுக்கிறான். ஆண்டவர் அனுமதித்து தான். தாவீது நகரமாகிய எருசலேம், ஆண்டவருடைய ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறதான ஒரு எருசலேம், தேவ ஜனங்கள் இருக்கிறதான அந்த எருசலேம், அதை அவருடைய பாவங்களின் நிமித்தம், அவருடைய அக்கிரமங்களின் நிமித்தம் தேவன் விட்டு கொடுத்து விடுகிறார். ஸோ த புனிட்டிவ் பனிஷ்மெண்ட்னு சொல்லுவோம். அது அவர்களுக்கு வருது. என்ன வருதுன்னா, நேபுகாத் நேச்சார் வந்து அவங்க எல்லாரும் என்ன பண்ணிடுறான்? கொண்டு போயிடுறான். கீஷின் மகனான சீமேயின் மகனான யாயிரின் மகனான மொர்தேக்காய், அவனுக்கு இன்ட்ரோடக்ஷனை பாருங்களேன். ஆண்டவர் ஒரு சிலர் பேரையே பைபிளில் சொல்ல மாட்டார். இவனுக்கு பாருங்க இவ்வளோ பேரை சொல்றாரு. ஏன்னு சொல்லி நம்ம பின்னால் போய் பார்க்க போகிறோம். என்ன அப்போ என்ன பண்றாருன்னா, நேபுகாத் நேச்சர் இவங்களெல்லாம் சிறை பிடித்து தம்முடைய தேசத்துக்கு கொண்டு வந்துகிறார். அந்த சூசான் என்கிறதான தான் இருக்கிற இடத்துல இவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. அதில் நம்முடைய ஹீரோ மொர்தேக்காயும் இருக்கிறார். பாருங்க, இந்த மொர்தேக்காயுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்குது. அந்த சூசான் நகரமே கலங்கக்கூடிய ஒரு சட்டம் வந்துடுது. ஆனால் அதற்கு முன்பாகவே தேவன் இவனை ஆயத்தப்படுத்துகிறார். இந்த மொர்தேக்காய் இப்போ சூசான் நகரத்தில் அவன் இருக்கிறான். தேவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற அழைக்கப்பட்டவன் என்று அறிந்திருக்கிறான். இவன் எப்படி அங்கே வர்றான் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இவனுடைய இன்ட்ரோடக்ஷன்லேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இவன் ஒரு தனி மனுஷனாக இருக்கான். மனைவி இல்லை, பிள்ளைங்க இல்லை. ஆனால் ஒன்று இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? நிம்மதி இருந்தது. அவனுடைய உள்ளத்தில் என்ன இருந்தது? நிம்மதி இருந்தது. அவன் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறான். தேவனுடைய எதிர்பார்ப்பையே நான் நிறைவேற்ற வேண்டும் என்று அன்றாட வாழ்க்கையை யோசித்து கொண்டே இருக்கிறான். 49 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே பெர்ஷிய அரசர்கள், இந்த இன்றைய ஈரானுடைய அரசர் பெர்ஷிய அரசர்கள் உத்தரவு போடுறாங்க. தருகின்ற உத்தரவு போடுறான், சைரஸ் உத்தரவு கொடுக்குறான், நீங்கள் எல்லாம் உங்கள் தேசத்துக்கு போயிடுங்கப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அகதிகளாக இருக்கவங்களுக்கு நல்ல விசா கொடுத்து வசதிகளை கொடுத்து உங்கள் தேசத்தில் போய் நீங்கள் இருங்க, உங்கள் தேசத்தின் தேவன் தாங்க தெய்வம் அப்படின்னு அறிக்கையிட்டு எல்லாரையும் அனுப்புகிறாங்க. எஸ்ரா போகிறாரு, நெகேமியா போகிறாரு, செருபாபேல் போகிறாரு. இப்படி பெரிய பெரிய ஆட்கள், ஊழியர்கள் எல்லாம் போயிட்டாங்க, ஜனங்கள் எல்லாம் போயிட்டாங்க. நம்ம ஹீரோ போகலை. இதுதான் தேவனோடு கூட ஒன்றி இருக்கக்கூடியவர்களுக்கு நடக்கிற காரியம். இவனுடைய எதிர்பார்ப்பை நான் 3 பிரித்து சொல்லிட்டு உங்களோட நான் முடிச்சிடுறேன். இவனிடத்துல உத்தமம் இருந்தது. என்ன இருந்தது? இன்டெகிரிட்டி. அதுவும் கொஞ்சம் ஒரு ஆழமான ஒரு பதம் தான். உண்மை என்று சொல்வது வேற. ஒரு இடத்துல உண்மையாக உழைப்பது, கணவன் மனைவி இடத்துல உண்மையாக உறவு வைத்திருப்பது, இல்லை பிள்ளைகள் இடத்துல உண்மையாக இருப்பது, பிள்ளைகள் தகப்பனத்தில் உண்மையாக இருப்பது, அது வந்து அந்த ட்ரூத் லெவல். ஆனால் அதற்கும் ஆழத்தில் அந்த இன்டெகிரிட்டி இருக்கு. தமிழில் சொன்னால் நேர்மை, நாணயம் மற்றும் ஒழுக்கம், இதெல்லாம் இதுக்குள்ளே வந்துடும். யாரும் பார்க்காத போது சரியான மற்றும் தார்மீக வழியை பின்பற்றுவதைத்தான் இது குடிக்கிறது. ஆசிரியருக்கு முன்னால் அல்ல, ஜனங்களுக்கு முன்பாக அல்ல, சபைக்கு முன்பாக அல்ல, யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஒருவேளை ஒரு நேர்மையான ஒரு ஊழியக்காரன், வேலைக்காரன் எடுத்துக்கொள்ளுங்க. அவன் முதலாளியே இல்லைங்க, ஊருக்கு போயிட்டார். அந்த நிறுவனத்தின் நிதியே இவன் கையில் தான் இருக்கு. இவன் நினைச்சா தவறாக பயன்படுத்தலாம். ஆனால் அந்த ஒரு சூழல்லையும் தவறாமல் பயன்படுத்தாம நேர்மையாக இருக்கான். பார்த்தீங்களா? இதுதான் உத்தமம். முதலாளிக்கு எப்படி இருக்கான்? நேர்மையாக இருக்கான்னு சொல்லாமா, உண்மையாக இருக்கான்னு சொல்லாமா, உத்தமமாக இருக்கான்னு சொல்லாமா? உத்தமம்ன்றது தான் ஆழமானது. சரியா? உத்தமமாக இருக்கான். அப்படிதான் இவன் எது இருந்தாலும் இல்லாட்டியும் அந்த உத்தமத்தை காத்துக்கொள்கிறான். தேவனுக்கு பிடித்த காரியம் அதாங்க. எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 21 to 23. யாராவது புருஷர்கள் சகோதரர்கள் வாசிங்க. அந்நாட்களில் மொர்தெகாய் ராஜாவின் அரமனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற போது, வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும் வர்மம் வைத்து ராஜாவாகிய அகாஸ்வேருவின் மேல் கை போட வகை தேடினார்கள்.
இந்த காரியம் மொர்தெகாய்க்கு தெரிய வந்ததினால் அவன் அதை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தர் மொர்தெகாயின் பேரால் அதை ராஜாவுக்கு சொன்னாள். அந்த காரியம் விசாரிக்கப்படுகிற போது அது மெய்யென்று காணப்பட்டது. ஆகையால் அவர்கள் இருவரும் மரத்திலே தூக்கி போடப்பட்டார்கள். இது ராஜ சமூகத்திலே நாளாகம புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப யாரா இருக்கிறான் இவன்? ஒரு அகதியா, ஒரு அடிமையா, ஒரு அனாதையா, ஒரு காவல்காரனா, வாசல்ல காவல் காக்கிறவனாய் அடிமட்டத்தில் இருக்கிறான். ஒரு ஆபீஸுக்கு போனீங்கன்னா முதல்ல உங்களை பார்க்கறது யாரு தான்? பெரிய அதிகாரியா? இல்ல, கடைமட்ட ஒரு ஊழியக்காரன். அந்த இடத்துல இவன் உட்கார்ந்து இருக்கும் போது அவன் உண்மையா இருக்கிறான். என்ன இவ்வளவுக்கும் அவங்க யாருன்னா பிரதானிகள், இவனுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க தான். ஆனா அவங்க என்ன பண்றாங்க? ஒரு வன்மத்தோடு கூட ராஜாவை மேல, ராஜாவை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் திட்டம் போடுறாங்க. உடனே பாருங்க, இந்த திட்டத்தை அவமாக்கி போடுவதற்கு அவன் பிரயாசம் எடுத்து அவன் அவமாக்கி போட்டு, கர்த்தர் ஒன்று மட்டும்தான் அவனுக்கு செய்கிறாரு. அவனுக்கு கூட அந்த நாட்களில் தெரிஞ்சிருக்காது. அரசர் மெயின்டைன் பண்ணுற நாளாகம புத்தகம்னு உண்டு, இந்த மினிட்ஸ் புக்கு இல்லை ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அதில் இவன் பெயர் பொறிக்கப்பட்டாயிற்று. ஆனால் இவனுக்கு ஒன்றுமே செய்யலை. இவனை கூப்பிட்டு யாருமே என்ன பண்ணல, அப்ரிஷியேட் பண்ணலை. அவனுக்கு ஒரு நன்றி கூட ராஜா சொல்லலை. இது அவன் எதிர்பார்த்து செய்யலை. அதான் சொல்கிறேன், எதிர்பார்ப்பு எங்கே இருக்கு? நான் அன்றைக்கி எதிர்பார்த்தானா அவன் மனசு உடஞ்சிருக்கும். ராத்திரி நான் ஒரு ராஜாவுக்கு உயிரை காப்பாற்றிருக்கேன், ராஜா கூப்பிட்டு எல்லாரும் முன்னால் என்னை உயிர் காத்த இல்லை மொர்தெகாய் அப்படின்னு சொல்லி ஒரு பாராட்டியிருப்பார் அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சிருந்தான்னா, எதிர்பார்த்துருந்தான்னா ஏமாற்றம், நிம்மதி போயிருக்கும். அவன் அதை எதிர்பார்க்கலை. அவன் வேலை செய்கிற இடத்துல இதை கண்டு காணாமல் இருந்திருக்கலாம், ஏன்னா இவனுக்கு மேல்பட்டவங்க தான். ஆனால் அப்படி அல்ல, தேவன் பார்க்கிறான்ற பயம் அவனுக்குள்ளே இருந்துச்சு. தேவனிடத்துல உத்தமத்தை எதிர்பார்க்கிறான் என்று சொல்லி அவனுக்கு பயம் இருந்தது. கர்த்தர் கொடுத்ததில் அவன் நிம்மதியாக இருந்தான். அவனுக்கு ஒரே எதிர்பார்ப்பு, தேவனுடைய திட்டம், தேவனுடைய எதிர்பார்ப்பை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கணும்? தேவனுடைய எதிர்பார்ப்பு நம்முடைய வாழ்க்கையாக இருக்கணும். என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? அவரோடு கூட நடந்து பாருங்க, அவரோடு கூட பேசி பாருங்க, அவரோடு கூட ஜெபிச்சு பாருங்க. அவர் உங்களுக்கு தெரிவிக்கிறவராக இருக்கிறார். இவனுக்கு தெரிவிச்சார், அதனாலதான் இவன் போகல. எல்லாரோட 3 தருணங்கள் சுதந்திரமாய் வாழ, சொந்த இடம் எடுத்துக்கொள்ள, சொந்த ஊருக்கு அங்கே சிட்டிசனாய் மாற எல்லாம் கிடைச்சிச்சுங்க. ஆனா இவன் போல. ஏன்னா தேவனுடைய எதிர்பார்ப்பை இவன் உணர்ந்தவனா இருந்தான். அந்த பதிலே தான் இருந்தான். இந்த பணியில கூட எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குன்னு எதிர்பார்க்கல. ஒரு ராஜாவை காப்பாத்திருந்தா அந்த பிரதானி கொண்டுட்டார்ல, தூக்கில் போட்டார்ல, அந்த பிரதானி இடத்தையாவது இவனுக்கு கொடுத்துருக்கணும்ல. அவங்ககிட்ட அந்த எதிர்பார்ப்பு கூட இல்லைங்க. சந்தோஷமா இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இது நம்ம லைஃப்பில் நடக்கிறது தான். நமக்கு இதெல்லாம் இந்த ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டோன்னு வைங்களேன், நம்ம லைஃப் ஸ்டைலில் இப்படி வந்துட்டோன்னு வைங்களேன், கூட இருக்கவங்க விடுவாங்களா? நமக்கு மேலே இருக்கவங்க விடுவாங்களா? இவனுக்கு தொல்லை, ஆமோன் அவனை வணங்கலைன்னு சொல்லி கூட இருக்கவங்க, டேய் அவனை வணங்குடா, டேய் இவனை வணங்கிடுறா, டெய்லி தொல்லை பண்ணுறாங்க. என்ன இவன் அவங்க பேச்சை கேட்கலங்க. நம்ம கெட்டு போகிறதே அடுத்தவங்க பேச்சை கேட்டு, நம்ம கெட்டு போகிறதே, பக்கத்தில் கை சொல்லுங்க, நான் கெட்டு போகிறதே அடுத்தவங்க பேச்சை கேட்டு. என்ன அடுத்தவங்க சத்தம் உங்களுடைய தேவ சத்தத்துக்கு மேலே வரும் பொழுது நமக்கு எதிர்பார்ப்பு, அப்புறம் நமக்கு நிம்மதி போயிடும். என்ன சொன்னாலும் சரி, நீ சொல்றத சொல்லிக்கோ, நீ சொல்றத சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதுக்கு விளக்கம் கொடுக்குறான். நான் யூதன். யாரு? நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, நான் ஆபிரகாமுடைய வாரிசு, நான் யூதன். I am the son of the most mighty God on earth. சொல்லலாமா? சொல்ல முடியாதா? தேவ பிள்ளைகள் தானே நாம. இதைத்தாங்க அவன் சொன்னான். அடுத்தவங்கிட்ட போயிட்டு அவங்க சொன்னது இவன் காதுல விழலை. அவங்க சொன்னதுக்கு ஒரு நிமிஷம் கூட அவன் இடம் கொடுக்கல. டெய்லி சொல்றாங்க, எடுப்பார் கைப்பிள்ளையா அவன் மாறல. சொன்னதை கேட்டு அவன் செவியில அவனுக்கு என்ன பண்ணல, உள்ளத்துல ஒரு கலக்கம் வரல. அந்த தேவ எதிர்பார்ப்பை அவன் மேன்மையாய் வைத்திருந்தபடினாலே அவனுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பை அது கிரியேட் பண்ணவில்லை. அன்றாட காரியங்களில் தேவனுடைய சமூகத்தில் உத்தமமாய் இருப்பேன் என்று வாக்கு கொடுங்க. அதையே நோக்கி பாருங்க. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ தம்பி ஒருத்தன் வந்தான், கை கொடுத்தேன், என்னடா படிக்கிறேன்னு. ஃபாரன்சிக் சயின்ஸ்னா அவங்க அப்பாவுக்கு தெரியுமா அம்மாவுக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது. அந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் ஏற்கனவே ஒருத்தி படிச்சிருக்கா நம்ம சபையில். இந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் படித்தவங்களுக்கு சிபிஐட்ட, சிஐடியில், என்ன டிடெக்டிவ்ல, ஐஏஎஸ்ல, ரால பெரிய பெரிய பதவிகள் காத்திருக்கு. என்ன இன்னைக்கு பெரிய பெரிய தப்புகளெல்லாம் கண்டுபிடிக்கிறவங்க அவங்க தான். அந்த இடத்துல வேலை வாய்ப்பு இருக்கு.
அப்போ கர்த்தர் அவனை அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டாருன்னு வைங்க, படிப்பை கொடுத்துட்டாரு. இந்த படிப்பை ஆழமா படிச்சுட்டாருன்னு வைங்களேன், இவன் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூலே 1,00,000 பேர் 100 வேலைக்கு போட்டி போடுற இடம் இல்லை. இது ஒரு 5000 வேகன்சி 10,000 பேர் வேகன்சியில் போடுவாங்க. அதில் இவன் உள்ளே போயிட்டான்னு வைங்க, he is somebody great. he is somebody great. நம்ம சபையில் அதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படி கர்த்தர் நம்மை நடத்தும் பொழுது நம்ம அன்றாடம், அவன் அன்றாடம்னா என்ன, காலேஜுக்கே போகாம ஒரு சாட்சியார் வந்துச்சு நம்ம சபையில். கர்த்தர் எனக்கு பாஸ் பண்ணிவிட்டார். எப்படி, நான் காலேஜுக்கே போகலை, ஆனாலும் கடைசியில் உட்காந்து என்ன பண்ணிட்டேன், எல்லாவற்றையும் எழுதி நான் பாஸ் பண்ணிட்டேன். இது அல்லங்க, இது கர்த்தர் கொடுக்கிற இனாம். புரியுதுங்களா? நம்ம யாசகம் போட்டு பெற்றுக்கொள்வதல்ல, நாம் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றி பை மெரிட் நம்ம அந்த இடத்துக்கு போகும்பொழுது நாம் நிச்சயமாகவே வேறொரு ஆளாக இருப்போம். ஹல்லேலூயா. அது தொழிலாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை மாத்திரம் நிறைவேற்றுங்க. அடுத்தவங்க சொல்கிறத கேட்காதீங்க, அடுத்தவனை பார்த்து போட்டி போடாதீங்க. அவன் வளரட்டும், அவன் இப்படி போகட்டும், அவன் இப்படி போகட்டும். உனக்கு என்ன வேணும்னு யாருக்கு தெரியும்? ஹலோ, எனக்கு என்ன வேணும்னு யாருக்கு தெரியும்? இந்த ஒரு இருந்தா என் நிம்மதி எவனோ கெடுக்க முடியாது. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உறவில் உத்தமம். யாராவது வாசிங்க, எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 15-17. மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயேலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய அகாஸ்வேரு அரசாளுகிற 7ஆம் வருஷம் தேபேத் மாதமாகிய 10ஆம் மாதத்திலே ராஜாவினிடத்தில் அரமனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டாள். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜகிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். பாருங்க, பட்டத்து இளவரசி. இவ யாரு? பட்டத்து இளவரசி. இப்போ நான் ரிலேஷன்ஷிப்பை குறித்து பேச போறேன். இவ பெற்றெடுப்பதற்கு முன்பாகவே தாய் ஹதாசா, எஸ்தருக்கு பேர் அதுதான், பெற்றெடுப்பதற்கு முன்பாக இறந்து விடுகிறார். பெற்றெடுத்த பொழுது தாய் இழந்து விடுகிறார். பால் கொடுக்க கூட வழி இல்லை. சரியா? ஒரு அனாதையா இருக்கக்கூடிய பிள்ளையை நம்முடைய மொர்தெகாய் என்ன பண்றான்? ஏற்றுக்கொள்றான். அது அவளுக்கு மாமனுடைய மகள். அஃப்கோர்ஸ் இவன் தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கான், அவன் சின்ன குழந்தை. பாருங்க, தான் கல்யாணமே பண்ணாம, தனக்குன்னு ஒரு குடும்பத்தை வைக்காம இந்த ஒரு மகளை அவன் ரேஸ் பண்ணி கொண்டு வரான். பாருங்க, உறவுக்கு மேல, அந்த ஒரு கூட்டு குடும்ப உறவுக்கு மேல, தன் மாமன் மகள் மேல, அது எல்லாமே போயிட்டு அனாதையாய் இருந்த குழந்தை மேல அவனுக்கு என்ன வந்துச்சு? உண்மையான ஒரு பாசம் வந்துச்சு. தேவன் அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்தார். அவன் தேவனோடு உறவு இருந்தனால தான் இந்த எஸ்தர் ராஜ்யத்தை அவன் வளர்க்கிறான். தேவனுடைய எதிர்பார்ப்பை அவன் அறிந்திருந்தபடினால தனக்கு கிடைத்த அந்த உறவில் தேவன் எதிர்பார்க்கிற அந்த காரியங்களை அவன் செய்து அவளை ராஜஸ்திரியாக மாற்றுகிறான். ஹல்லேலூயா. அந்த ராஜஸ்திரியாக மாற்றினதுக்கு ஒரு மறைவான ஒரு காரியம் உண்டு. என்ன தெரியுமா? சிறு குழந்தை முதல் கொண்டு அவன் பாலூட்டி வளர்க்க முடிஞ்சோ முடியலையோ வசனமாகிய ஞானப்பாலை ஊற்றி வளர்த்தான். நம்ம வளர்க்குறோமா? நம்ம வசனமாகிய ஞானப்பாலை ஊற்றி வளர்க்குறோமா? இவ ஒரு நாள் சாதாரண சித்தப்பா தானே, நமக்கு அப்பா இல்லை, நமக்கு அம்மா இல்லை, நமக்கு அந்த ஏக்கமே பெருசு. அந்த எதிர்பார்ப்பே நம்ம நிம்மதியை குலைச்சிரும். இந்த நிம்மதி இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் குலைக்கலைங்க. வாலிப பிள்ளையாக இருந்தாலும், ஆதரவற்று இருந்தாலும், அனாதையாக இருந்தாலும், ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும், எதிர்காலமே இருண்டு போய் இருந்தாலும், அந்த தேவனுடைய எதிர்பார்ப்பு அவருடைய வாழ்க்கையில் இருந்தபடினாலே அப்பா சொல்கிறதை கரெக்டாக கேட்டான், பெரியவங்க சொல்கிறதை கரெக்டாக கேட்டான். அந்த அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் வாசித்து பாருங்க. மொர்தெகாய்க்கு எஸ்தருக்குள்ள நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே சொன்னதை சொன்னபடி செய்கிற மகளாய் வளர்த்தான். இது மறைச்சிருமா? மறைச்சிட்டா. ராடி ஆறுமா? இதை தெரிவிக்காதமா? தெரிவிக்கல. அம்மா நீ போய் இவருக்கு கீழ்ப்படிஞ்சிருமா? அப்படியே கீழ்ப்படிஞ்சிருக்கிறான். பாருங்களேன், அந்த 15 வாசிங்க. ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானி ஆகிய யோகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறென்றும் கேட்கவில்லை. இப்படி சுருக்கமா இதை கூட அவன் சொல்லி கொடுத்தான். இவனை பிடிச்சுக்கோ, அவன் சொன்னதை மட்டும் செய். எப்படி நீ எனக்கு செவி கொடுத்தியோ அதே போல அவனுக்கு செவி கொடு. செவி கொடுத்தபடினால அங்க என்ன நடந்துச்சா? எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது.
பாருங்க, அவள் எதிர்பார்த்து தான் வேறங்க. எதிர்பாராம கீழ்ப்படிந்ததுனால அவளுக்கு எல்லா இடத்துலையும் தயவு மாற்றம் இல்லை, ராஜாவுக்கு இடத்துலையும் அவளுக்கு தயவு கிடைத்தது. எல்லாரை காட்டிலும் அவன் மேலே அவளுக்கு ஒரு அட்ராக்ஷன் வந்துச்சுங்க. அந்த ராஜா இவ்வளோக்கும் ஃப்ளர்ட், புரியுதுங்களா? ஆனால் அவனுக்கு இவன் மேலே ஒரு அட்ராக்ஷன் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவளுடைய கீழ்ப்படிது. அந்த அப்பா சொல்கிறத கேட்குறது, பெரியவங்க சொல்கிறத கேட்குறது, பெரியவங்க சொல்லி வளர்க்குறது. பாருங்க, உறவில் பெரியவர்களை மதிக்கும் பொழுது கர்த்தர் அதில் பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருப்பார். அங்கே போய் ராணியாகவும் மாறிட்டான். இப்போ அவ ராணி, இவன் யார்? இன்னும் கேட் கீப்பர். ஆனால் அப்போவோ இவன் சொன்னா அவ கேட்குறாங்க. நிறைய வீட்டில் குடும்பங்களில் கல்யாணம் ஆன பிறகு அப்பா அம்மாலாம் கடைக்காரி மாதிரி போயிடுறாங்க. என்ன, அப்பா அம்மா பேச்சை நம்ம கல்யாணம் ஆன பிறகு கேட்குறோமா? அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுக்குறோமா? வாழ்க்கையில் நெடுகவே நமக்காக கொடுக்கப்பட்டு அந்த ஸ்தானம் மாறாத ஒரே ஆள் நம்முடைய தகப்பனும் தாயும் தாங்க. சிஎம் மாறுவாருங்க, அரசியல்வாதி மாறுவாரு, என்ன அரசாங்கம் மாறும், ஆனா மாறாத ஒரே ஒரு உறவு பெற்றெடுத்த ஒரு உறவுங்க. அதுக்கு என்றைக்கும் நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். அதுக்கு என்றைக்கும் கடமைப்பட்டிருக்கோம். எந்த ஒரு அவன் சொன்ன காரியமும் எஸ்தரை சீர்குலைக்கவில்லை. ஒரு நேரம் அவளுக்கு அது முடியாதே, இதை என் சித்தப்பா சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு கலக்கம் வந்துச்சு. ஆனா அந்த ஒரு செகண்ட்ல கலக்கம் வந்தவொடனே என்ன சொல்றாவா? ஆண்டோடைய சமூகத்தில் நான் 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறேன், நீங்களே உபவாசம் சொல்லி ஜெபிங்க, ஆண்டவர் நடத்தட்டும். சரி, இதுதான் வேணும். பெற்றோர் சொல்லுவது சில வேளையில நமக்கு கசப்பா இருக்கலாம், கசப்பான காடியா இருக்கலாம், நமக்கு முடியாத ஒரு சூழலா இருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றி விடுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய பெயர் இன்றைக்கும் சரித்திரத்தில் 127 நாடுகளில் அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் போகுது. என்ன, அவருடைய சொந்த ஜனம் அவ்வளவும் அந்த நாட்களை காக்கப்படுகிறது. ஒரு பண்டிகை இன்னும் கொண்டாடிட்டு இருக்காங்க, பூரிம். இந்த பண்டிகையை உருவாக்குனது இவருடைய செயல். கர்த்தர் இவளுக்கு அவ்வளவு பெரிய மகிமையை கொடுத்தார். பட்டத்தார் இளவரசி மாத்திரமல்ல, எங்கும் அறியப்பட்டிருந்த ராணியாக. இவருடைய உத்தரவுக்கு அநேகர் கீழ்ப்படிஞ்சாங்க. அதுவும் உத்தரவு சாதாரண உத்தரவு இல்லை. இந்த ஆமான் தங்களை அழிக்க தேடுகிறான் இல்லையா, யூதர்களை அழிக்க இருக்கிறான்ல, அவ்வளவு பேரையும் வெட்டி வீசுறாங்கிறா, கொண்டுறாங்கிறா. நடக்குதுங்க. அந்த யூதர்களுக்கு விரோதமாக இருந்த எல்லாரும் என்றைக்கு அவங்க இவங்களை வெட்டி ஊத்துறதுக்கு ஒரு தேதி குறிப்பிட்டிருந்தாங்களோ அதே தேதியில யூத ஜனங்கள் அவர்களை வீழ்த்தி வெளியே வர்றாங்க இவருடைய உத்தரவினால. ஹல்லேலூயா. அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க, கடைசி வரைக்கும் கீழ்ப்படிஞ்சிருங்க. வயசான பிறகு கீழ்ப்படிஞ்சிருங்க. அப்பா அம்மாவை மதிங்க, மதிப்பு வைங்க. எப்பேற்பட்டலாம் இருந்தாலும் கர்த்தர் ஏன் அவங்களை நம்ம கொடுத்தாங்க நமக்கு தெரியாது. ஆனால் நம்மை உருவாக்கும்படியே அவங்களை கொடுத்துருக்காங்க. அது நெகட்டிவ் இம்பாக்டா இருக்கலாம், பாசிட்டிவ் இம்பாக்டா இருக்கலாம். பட் தே ஆர் த ஒன் ஹூ ஸ்டாண்ட் பிஃபோர் அஸ் ஃபார் த லார்ட். அவங்க ஜெபிக்கிற தாயா இருந்தா, ஜெபிக்கிற தகப்பனா இருந்தா, தேவனுக்கு பயப்படுற அப்பா அம்மாவா இருந்தா, ரெஸ்பெக்ட் தம் ஃபார் எவர் இன் லைஃப். இதுதான் உங்களுக்கு நிம்மதியை கெடுக்காது. புரியுதுங்களா? இந்த எதிர்பார்ப்பு நம்ம இடத்துல இருக்கணும். இதுதான் கிளைமேக்ஸ். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் உங்களுடைய எதிர்பார்ப்பாய் மாறணும். அதற்கு நீங்கள் உத்தமமாக இருக்கணும். இங்கே தான் மொர்தெகாய் ரூல்ஸ் த வேர்ல்டுன்னு சொல்லுவேன். கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான உத்தமம் உடையவராய் இவர் இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இதெல்லாம் சும்மா சாதாரணம் அல்ல. ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை சொல்றது ஈஸி. ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு கடினமான ஒரு டாஸ்கை கொடுக்கணும்னா நம்ம இருதயத்தை கல்லாகிக்கிட்டு சில வேளையில கொடுக்க வேண்டியது இருக்கும். எடுங்க, வாசிங்க எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்லச் சொன்னான். பாருங்க, நீ செய்யணும். நீ செய்யாட்டா என் தேவன் கண்டிப்பா செஞ்சிருவார். அவனுடைய விசுவாசம் பாருங்களேன். எஸ்தர், நீ ராஜ மேன்மை உனக்கு கிடைச்சிருக்குது. இதை உபயோகப்படுத்தி உன்னால முடியுமா? நீ செய்யலாம். ஆனா நீ செய்ய தவறணும், என் ஆண்டவர் எப்படியும் செய்து முடிப்பார். இந்த ஒரு உறுதி நம்மகிட்ட வரணுங்க. தேவ திட்டம் நம்மளை கொண்டு இருக்கும் என்று சொன்னால் அது நிச்சயமாய் நிறைவேறும். சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, நிச்சயமாய் நிறைவேறும். என்னுடைய நோக்கம் எதுவோ, தேவன் என்னை படைத்தது நோக்கம் எதுவோ, அது நிச்சயமாய் நிறைவேறும். அன்னைக்கு அவள் பதில் சொல்லி அனுப்புறான். உடனே இவனும் உபவாசம் இருக்கிறான், ஜெபிக்கிறான். நம்ம எல்லாம் இந்த ஜெபத்துக்கு அப்புறம் ஒரு முட்டுக்கட்டை போட்டுடுறோம். ஜெபிச்சுட்டு என்ன பண்ணிடுறோம்? முடிச்சிடுறோம். இங்க அவங்க அப்படி இல்லைங்க. 3 நாள் ஃபாஸ்ட் பண்ணி ஜெபிச்சா கூட
என்ன எல்லாரும் சேர்ந்து ஜெபிச்சா கூட செயல்படுகிறவளாய் மாறினாங்க. அது என்னங்க அர்த்தம்? ஜெபிச்சுட்டு ஏங்க செயல்படணும்? அவர் செயல்பட மாட்டாரா? நம்ம தான் ஜெபிச்சிட்டோம்ல, he should do it. சரி, அந்த இடத்தையும் என்கிட்ட போட்டாருங்க. இந்த பிரச்சனையை நான் ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டேன். இப்போ சால்வ் பண்ண வேண்டியது யார் பிரச்சனை? சால்வ் ஆகாது. எழுதி தரவா? சால்வ் ஆகாது. ஏன்? திரும்ப திரும்ப ரகசியமாக சொல்லுவார் ஆண்டவர், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாலே ரட்சிக்கும், விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். இது நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அப்போ ஒரு காரியம் உள்ளத்தில் இருக்குன்னா அதை நம்ம என்ன பண்ணணும்? நம்புறோம் அப்படின்னு சொன்னா அதை எப்படி காட்டணும்? வெளியில செய்கையின் மூலமாக காட்டணும். அப்படி காட்டினவங்களுக்கு தான் தேவன் பதில் கொடுத்திருக்கிறார். ரெண்டா பிளந்த பிறகு, சிவந்த சமுத்திரம் ரெண்டா பிளந்த பிறகு உள்ள போலங்க, இவங்க உள்ள போன பிறகுதாங்க அது பிளக்குது. யோர்தான் நதியும் அப்படிதாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, யூ நீட் டு என்டர் இன்டு தட் ப்ராப்ளம். ஆர் யூ ரெடி? அப்போ ஆண்டவர் அவர் இறங்கி வந்து யுத்தம் செய்வார். சூரியனையே நிறுத்தி வெற்றியை தர முடியும். போருக்கு முன்னால அவர் முன்பாக போக முடியும். அவருடைய சமூகம் முன்பாக போடும். காதை சொனாந்திரத்தை அவருடைய சத்தம் ஆனால் அப்படியே அதிர பண்ணும். வெற்றியை கொடுப்பார். ஆனால் பல வேலையில் அவனை போரிட வைத்து தான் வெற்றியை கொடுத்தார். மோசே மேலே ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. வெற்றி அது மூலமா வரலாம். The horse is prepared for the battle, but the victory comes from the Lord. ஆனால் அங்கே யுத்தம் பண்ணுவதற்கு முதலாக அங்கே யார் நின்னா? யோசுவா நின்னா. அவன் என்ன பெரிய தளபதியா? யுத்தத்தை முன்ன பின்ன பார்த்துருக்கானா? No, he got practice under Moses in prayer. அப்போ ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, அந்த பிரச்சனையை கையாளுவதற்கு நீங்கள் இறங்கிட்டாதான் உங்களிடத்துல விசுவாசம் இருக்குன்னு அர்த்தம். அப்பதான் அந்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெய். இனிமேலாம் ஜெபிச்சுட்டு போயிடாதீங்க. ஏன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் இல்லை? we don't take action based on our prayer. ஜெபிச்சதை நடைமுறைப்படுத்த, திட்டமிட்டு செயல்படுத்த நாம ரெடியா இல்லை. அன்னைக்கு தேவர் ரெடி. யாரு? ரெண்டே பேரு, எஸ்தரும் மொர்தெகாயும். தேவன் அவர்களோடு கூட இருந்து அந்த காரியத்தில் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி உத்தமமாய் வாழ்க்கையில, உத்தமமாய் உறவுல, உத்தமமாய் தேவ திட்டத்தில் இருந்தபடினால மொர்தெகாய்க்கு ஒரு பெரிய பேர் கிடைச்சிச்சு. ஆனால் அவன் என்ன பண்ணான்றதை கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அந்த ஆமான், அவனுக்கு 70 பிள்ளைங்க. அந்த ஆமானுக்கு தூக்கு மரத்தை மாற்றணும்னு சொல்லி கொடுத்தவளே பொண்டாட்டி தான். பொண்டாட்டி பேச்சை கேட்டு கேட்டு போடுவேன். அப்புறம் அவள் பைத்தியமாக தெரிஞ்சாலாம். சரித்திரம் சொல்லுது. என்ன, புருஷனுக்கு சொல்லி கொடுக்குறா, நீ இவனை தானே வணங்க மாட்டேங்கிறான், அப்படி தானே? நீங்கள் என்ன பண்ணுங்க, 6 பேர்த்துக்கு ஒரு தூக்கு மரத்தை செய்யுங்க. இதில் அவனை தூக்கில் போடுறதை நான் பார்க்கணுன்னு சொன்னான். கடைசியில் அதில் தூக்கில் தொங்குனது யாரு? தாம் புருஷனே. புரியுதுங்களா? பொண்டாட்டிகளை அப்பா புருஷனுக்கு ஆலோசனை சொல்லும்போது பார்த்து சொல்லுங்க. உங்கள் புருஷனுக்கு விரோதமாகவே சொல்லாதீங்க. தேவனுடைய எதிர்பார்ப்பை யோசித்து சொல்லுங்க. புரியுதுங்களா? அப்படி இருக்கும் பொழுது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், வாசிங்க எஸ்தர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு இரண்டாவதானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனாய் இருந்ததும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாயிருந்தான். பாருங்க, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஈரானை ஒரு படி கீழே இறக்க முடியல. யாரால? நம்ம ட்ரம்பால. அவரால் ஆட்டி படைக்க முடியலங்க ஈரானை. ஆனால் அன்னைக்கு இதே ஈரான், இதே பெர்சியாவில், எஸ்தர் 10:3 2வது வரி, யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு இரண்டாவதானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனாய் இருந்ததும். பாருங்க, நெக்ஸ்ட் டு த கிங். யாரு? பெர்சியா கிங்குக்கு, இந்த ஈரான் கிங்குக்கு அடுத்த ஸ்தானத்துல யார் இருந்தா? இப்போ வாசல் காக்கிறவனா இருந்தவன் பொறுமையா இருந்து தேவ திட்டத்துல தேவன் அந்த ரைட் டைம், ரைட் பிளேஸ், ரைட் ஆக்ஷன் எடுத்ததுனால, தேவனுடைய எதிர்பார்ப்பை அவன் நிறைவேற்றினால தேவன் அவனை சரியாய் உயர்த்தினார். ஹல்லேலூயா. உங்களையும் உயர்த்துவார், உங்களையும் உயர்த்துவார். நேரம் தள்ளலாம், காலம் தாமதிக்கலாம், ஜெபத்திற்கு பதில் வர லேட்டாக இருக்கலாம். ஒரே ஒன்று கத்தை இழந்துடாதீங்க, உத்தமத்தை இழந்து விடாதீர்கள். தேவனிடத்தில் உறவை இழந்து விடாதீர்கள். அவருடைய சத்தத்தை கேட்பதை விட்டு விடாதீங்க. அவருடைய சத்தத்தை கேட்டு சித்தம் செய்கிறவர்களா இருங்க. கர்த்தர் நம்மை ஒரு குடும்பமாய் ஏற்படுத்தி நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து அந்த பொறுப்பை நாம் நிறைவேற்றும்படியாக அழைக்கிற தேவனாக இருக்கிறார்.
என்றைக்கு ஒரு புருஷனாக, ஒரு ஆணாக, வீட்டுக்கு வேண்டியதை பெற்றுக் கொடுக்கிறவனாக, குடும்பத்தை கவனிக்கிறவனாக, நேசிக்கிறவனாக, குடும்பத்துக்காக வாழுகிறவனாக தன்னை அர்ப்பணிக்கிறானோ அன்றைக்கு அந்த குடும்பம் வாழ்ந்திருக்கும். இதாங்க தேவனுடைய எதிர்பார்ப்பு குடும்பத்தில். உங்களை நீங்களே இதற்கு அர்ப்பணித்து உங்களுடைய மனைவிமார்கள் கரைத்தரை இல்லாமல் வயத வசனத்தினாலே, உங்களுடைய போதகத்தினாலே அவங்களோடு கூட கை கோர்த்து ஜெபித்து, இல்லை பிள்ளைகளை நீங்களும் கூட சேர்ந்து வளர்த்து நீங்கள் வருவீங்கன்னு சொன்னால், திருமண வாழ்க்கையில் உத்தமமாக இருப்பீங்கன்னு சொன்னால் பெரிய ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. அன்றாட வாழ்க்கையில, அன்றாட பணியில, அன்றாட தொழிலில், அன்றாட வியாபாரத்தில் நம்ம இனிமேல் எப்படி இருக்க போகிறோம்? உத்தமமாக இருக்க போகிறோம். ரெண்டாவது, உறவில் உத்தமமாக இருக்கணும். மூன்றாவது, கடவுள் உங்கள் மேலே வைத்திருக்கிற நோக்கம், திட்டத்திற்கு நீங்கள் உத்தமமாக இருக்கணும். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா?